வணக்கம். வணக்கம். அதாவது கோபம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. கண்டிப்பா எல்லாருக்கும் வர வேண்டும். கண்டிப்பா. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருகிறதா என்பதுதான் கேள்வி. இப்போது ஒருத்தருக்கு கோபம் வந்திருக்கிறது, பயங்கரமாக கோபப்படுகிறார். ஆனால் அதில் யாரிடம் பட வேண்டும், எப்போது பட வேண்டும், இதற்கு முன் கோபப்பட்டாரா, இப்பொழுது ஏன் கோபப்படுகிறார் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணுது. ஒரு நிகழ்ச்சியில உட்கார வச்சு 4 பேர் டிபேட் பண்றாங்க. ஒரு அம்மா வந்து பயங்கரமா கோபப்பட்டாங்க. ஒரு பயங்கரமான கோபமாச்சு. மீடியா பர்சன், அவரு ஜேர்னலிஸ்ட், ஆங்கர். பயங்கரமான கோபம். என்னடான்னு பார்த்தா அப்பதான் தெரியுது திமுக சதி. திமுக சதி உறுதிப்படுத்துறதுக்காக வந்து பொங்குறாங்க. திமுகனாலே எல்லாருமே திமுக சதிக்காக பயங்கரமா வந்து அப்படி என்னங்க சதி திமுக பண்ணிச்சு? அதாவது இந்த நீட் போராட்டம் நடந்ததுல, ஆமா, அதுல எதுக்கு திமுக இந்த போராட்டத்துல கலந்துக்கல, போராட்டம் பண்ணல, போராட்டத்தை இனிஷியேட் பண்ணல அப்படின்னு இந்த கோபம் அடுக்கடுக்கா மாறி பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இங்க இனிஷியேட் பண்ணல, திமுக இங்க கலந்துக்கல. இந்த இப்ப நீட் போராட்டம் நடந்ததுல, டெல்லியில வந்து நடந்ததுல, தமிழ்நாட்டில நடந்ததுல, அதுல திமுகவோட பங்கு என்ன? அந்த ஒரு வாரம் நடந்ததுல அதுல திமுகவோட பங்கு இல்லை அப்படி என்று அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கோவப்பட்டிருக்கிறார், ஆதங்கப்பட்டிருக்கிறார், பொங்கி எழுந்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. இப்ப இருக்க அரசு யாரு? தாவேக அரசு. அப்ப யாரை இனிஷியேட் பண்ணணும்? அதான் நீங்க தாவேக அரசை நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாப்புல. நம்ம என்ன கேக்குறோம், அரசு இருக்கும்போது நாம எதுக்கு போராட்டம் பண்ணோம்? அரசு எதிர்த்தா பரவாயில்ல, ஆதரிக்கிற அரசு தானே. நீட்டு எதிர்ப்பை ஆதரிக்கிற அரசு ஏன் எதிர்க்குது? இத கேள்வி கேட்க யாரும் இல்ல. ஆனா திமுக வந்தவர் திமுக ஆதரவாளங்கனால பொங்குன்னு பொங்கிட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருக்காங்க, எங்க பொங்கிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எங்கேயுமே பொங்குனதே இல்ல. ஜனநாயகத்தை விசாரிச்சாங்களா? அதெல்லாம் தெரியல. அது எதுக்குமே பொங்காதவங்களா இருக்கிறாங்க, இங்க வந்து தான் பொங்குறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கட்ட வந்து பிகின் கட்ட, அந்த கட்ட, இந்த கட்ட எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவங்க அங்கெல்லாம் ஒண்ணும் பொங்கலையே. பேசாம போயிட்டு பேசாம வருவாங்க, கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. திமுகவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா கிளம்பிட்டாங்க. திமுக என்ன செய்தது, நீட்டுக்காக என்ன செய்தது அப்படின்னு கொஞ்சம் கூட. தாவேகா தற்கொலையானுங்கெல்லாம் வேற போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஃபயர் விட ஆரம்பிச்சுட்டானுங்க. என்னமோ பெரிய அறிவு சார்ந்த கேள்வி கேட்ட மாதிரியோ. ஏமா முதல்ல ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு எதிராளிக்கு டைம் கொடுக்கலாம். டிபேட்ல அதெல்லாம் கிடையாது. டிபேட்னா என்ன, 1 to 1 நீயா நானும் பாத்துருவோம். அதுல எப்படி பதில் சொல்றதுக்காக அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல யாரு வந்து ரொம்ப திறமையா வாதாடி அந்த பாயிண்ட் நிப்பாட்டுறாங்களோ அதுதான் விஷயம். நீங்க நாய் மாதிரி ஒவ்வொரு குலைச்சிட்டு இருப்போம், எதிராளி வந்து பதில் சொல்லணுமா? அவர் சொல்றாரு இங்க பதில் சொல்றாரு. திமுக என்ன செஞ்சது? திமுக என்ன செஞ்சு பதில் சொல்றதுக்கு டைம் கூட அப்படின்னா திமுக என்ன செஞ்சுன்னு நீங்க எல்லாம் எப்படி ஆங்கர் ஆகுறீங்க? நீங்க எல்லாம் எப்படி ஒரு ஷோ பண்ண வர்றீங்கன்றதே தெரியல. ஒரு கேள்வி கேக்குறவங்க பதில் சொல்றதுக்கு அவகாசம் கொடுக்கணும். முதல்ல சில பேருக்கு கேள்வி வாங்கி புரியறதுக்கே 4 பேர் நிற்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும். சரி யோசிச்சு அவர் அது யோசிக்க கூட இல்லை. அவர் பதில் சொல்றதுக்கு எப்படி நீங்க வந்து ஃபுட்பாலுக்கு அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ எம்மா நீட்டு போராட்டம் பல காலமா நடந்துட்டு இருக்கு. 20ஆம் தேதி தான் பிள்ளைங்க அடி வாங்குறாங்க. 21ஆம் தேதி 23ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் பெருசா வெடிக்குது. சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பின்பகுதியில கம்பெடுத்து குத்தவும், பிரஸ்ட கசக்கவும், ட்ரெஸ் கிழிக்கவும், பிள்ளைங்களை வந்து ஷூட் பண்ணவும், அடிக்கவும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் போராட்டம் பெரிய அளவில் வருது. அதுக்கப்புறம் தான் இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போராட்டத்துக்கு உட்காடுறாங்க. இதுக்கு ஜனநாயகம் ஒரு படம் நீங்க தான் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறது. குப்பையை நாங்க பாக்குறதுக்கு விரும்பல, தியேட்டர்லாம் ஈயடிச்சிட்டு கிடக்கு. ஜனநாயகத்தை வந்து கெடுக்கிறதுக்கு உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? அப்புறம் நீங்க ஃபுட்பால் எப்படி நீங்க மெரினா பீச்ல நீங்க ஃபுட்பால் போட்ட அன்னைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இவ்வளவு தீவிரமா ஆச்சா? இவ்வளவு பிரச்சனை ஆச்சா? பொம்பளை பிள்ளைகள் இவ்வளவு அடி வாங்கிச்சா? பசங்க இவ்வளவு அடி வாங்குறாங்களா? இவ்வளவு அநியாயங்க நடந்துச்சா? அப்ப அன்னைக்கு ஃபுட்பாலுக்கு கேரளா கவர்மெண்ட் தான் வச்சு லீவு கொடுத்துருந்தாங்க. லூலு மால்ல பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு அன்னைக்கு ஃபுட்பால் மேட்சுக்கு எல்லாமே பார்க்க தான் செஞ்சாங்க. கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு இப்போ இவ்வளோ போராட்டம் நடக்கும் போதே ஜனநாயகத்துக்கு விசில் அடிச்ச அணில் குஞ்சுங்களெல்லாம் நாங்க பார்த்தோம்.
தியேட்டர்ல உட்காந்து பால் பாக்கெட்டை பால் அபிஷேகம் பண்ணதையும் கோழி அறுத்து விட்டதையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எது விருப்பமோ அது பண்ண போறாங்க. இதுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ ஒரு டிபேட், நீ ஒரு ஆங்கரிங் பண்றேன்னா முதல்ல எதிராளிக்கு பேசுறதுக்கான சவகாசத்தை கொடு. சும்மா வாய் இருக்குன்னு சொல்லி மேடம் எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு தெரியல. அவர் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது. அவர் டார்கெட் பட வாய்ப்பு ஏதாவது கேக்குறாங்களா இருக்கும் ரூபி ஜெகதீஷ் கிட்ட. இல்ல அடுத்தது இன்டர்வியூ தான் கேட்பாங்க. முதல் முறையாக அவர்கள் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஃபார் முன்னாடி கட்டை. அந்த முன்னாடி கட்டைக்கு ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் போங்க. இப்ப என்ன தெரியுமா இருக்கிறதுல பெரிய மேட்ரு, அவர்கிட்ட யாரு இன்டர்வியூ வாங்குறது, யாரு எக்ஸ்க்ளூசிவா, ஏன்னா அந்த பேசாத வாய் இருக்குல்ல, அந்த பெபப்பேட்டை யாரு வந்து இன்டர்வியூ வாங்கி போடுறதுங்கிறதா என்டிடிவி வந்து ஒட்டுமொத்த அவனையே என் பின்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்களே. 4 பேரை, அதாவது 4 பேர் இன்டர்வியூ பண்ண போயிருக்காங்க. அவங்கள விஜய் சார் பார்த்தது எப்படி இருக்குன்னு அவங்க இன்டர்வியூ பண்றாங்க. உலக அழகி கூட அப்படி நடக்காதுடா. உலக அழகி ஒரு அமெரிக்க IS உளவுத்துறை கூட அப்படி நடக்காது இல்லையா, உளவுத்துறை கூட நடக்காது. அழிச்சாட்டியும் பண்றீங்க. சரி ஓகே, அம்மாவுக்கு எங்க இருந்து இது கோவம் வந்துச்சுன்னு தெரியல, டென்ஷன் ஆகி திமுக என்ன செஞ்சது, ஏமா ஆளுங்கட்சி என்ன செஞ்சதுன்னு ஒரு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு கேட்குறேன், என்ன செஞ்சது ஏமா எதிர்க்க. சரி ஆளுங்கட்சி நீட்டை எதிர்த்தா கூட ஓகேப்பா, நீங்க கேட்குற நியாயம் இருக்குது. ஆளுங்கட்சி நான் நீட்டை எதிர்க்கிறேங்குது, ஆனா போராடுற பசங்களை ஒடுக்குது. போராடுற திக வந்து இன்னைக்கு பேரணி போறோம்னாங்க, நீட்டு விளக்கு பிரச்சார பேரணி, அதுக்கு வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க, போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. போலீஸ் வாசல்ல போலீஸ் குச்சி வச்சிருக்காங்க. இந்த அரசு அதுக்கு மட்டுமா தடை பண்ணிட்டு இருக்கு? திருப்பரங்குன்றம் கேட்டா பெரியாரு கொள்கை தலைவருங்க, பெரியார் இயக்கத்துல தாய் கழகத்துக்கே போக கூடாது. நீ என்ன இதெல்லாம் என்ன நிலைப்பாடு? அரசியல் கட்சியே பெரியார் இல்லாம தமிழ்நாடு அரசியல் இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு மாஸ்க் போட்டுட்டு பெரியாரோட பேரை சொல்லி திருட்டுத்தனமா வந்த கும்பல் தான் இந்த கும்பல். தவிர இவங்களுக்கு பெரியார் கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கொள்கையும் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு முதல்ல கொள்கைனா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து நீட் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இந்த படத்தை வந்து நீங்க வந்து ரொம்ப சூப்பரா கொண்டாடணும்னு சொன்னாரு புசி ஆனந்த் அவர்கள். ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்க, நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே வாய் திறக்க மாட்டேன்றாங்க. ஏதாச்சும் கட்டாயமா துளசி நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு போயிடுறாரு. பெண்கள் பாதுகாப்பு கேட்ட துளசியை கூப்பிடுறாரு, தண்ணியை கேட்டா காவேரியை கூப்பிடுறாரு. இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்ன கேட்கறேன், இப்ப திமுக என்ன செஞ்சதுன்னு சொன்னா நீங்க அடங்கிட்டீங்களா? நான் கேட்கறேன், பேசுவோமா? திமுக என்ன செஞ்சதுன்னு சொன்னா உங்க யாராலையும் வாய் திறக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் வாய் அடைச்ச போது எங்க பார்த்தாலும் அதானே பண்ணிருக்கீங்க. திமுக என்ன செஞ்சுன்னு கேட்க வேண்டியது, சொன்னோம்னா பதில் வராது, அதுக்கப்புறம் வாயை போத்திட்டு போயிட வேண்டியது. திமுக ஒரு புக்கே போட்டிருக்காங்கம்மா, திமுக என்ன செஞ்சது தனிப்பட்ட முறையில அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கே இருக்குது. அதை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு படிச்சிருக்கீங்களா? திமுக வரலாறு என்னென்ன வேலை செஞ்சிருக்குது, கலைஞர் என்னென்ன கொண்டு வந்திருக்காரு, பேசுவோமா? எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நீங்க எல்லாம் ஒரு சேனல் நடத்துறீங்க, யார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்கன்றதே திரும்ப சொல்றேன். என்ன தெரிஞ்சுட்டு நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து என் கட்சி யோக்கியம்னு சொல்ற எவனும் திமுக அயோக்கியம் சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. திமுக அயோக்கிய பையன் சொல்றதுக்கு இங்க எந்த பையனுக்கும் யோக்கியதே கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். திமுக யோக்கியமான்னு கேக்குறீங்களா? நான் திரும்ப உங்களை கேட்பேன், நீங்க யோக்கியமான்னு நான் கேட்பேன்ல. பேசுமா? திமுக செஞ்ச பங்களிப்பு பண்ண தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச பங்களிப்பு பண்ணால், நீங்க சொல்ற கட்சி செஞ்ச பங்களிப்பு பண்ண பேசுமா? அதுதான் மெயின் பாயிண்ட். கட்சி செஞ்ச பங்களிப்பு என்ன? திமுகல எல்லாமே நல்லவர்களா இல்ல, திமுகல தவறு செய்த மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் வார்டு கவுன்சிலர் வரைக்கும் இருக்காங்க. ஆனா திமுக கட்சியா, திமுக கொள்கையா இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சது, இந்த மக்களுக்கு செஞ்சது அளவிட முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்க கட்சியை வந்து இந்த 2 வருஷத்துல என்னத்தை புடுங்குறீங்கன்னு சொல்லுங்க, என்ன டேஷ் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். திமுக போட்ட பேட்ச் ஒர்க்கு தான் இந்த கட்சி எல்லாம் 69ல இருந்து 75 வரைக்கும் கலைஞர் கட்டி அமைச்சார்ல ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ், அது வரைக்கும் அதுதான் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. மத்த அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பேட்ச் ஒர்க் தான் இங்க. அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவது பேட்ச் ஒர்க்காவது பார்த்தாங்க. எம்ஜிஆர் ஒண்ணுமே பார்க்கலங்க. எம்ஜிஆர் சிக்வல்டி விஜய் 2 பேருமே ஒண்ணுமே பார்க்கல. அந்த பீரியட் மாதிரி தான் இருக்கு, ஒண்ணுமே செய்யல. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் ஒண்ணுமே இல்ல, 0 தெரியுமா? ஆனா எம்ஜிஆர் தான் பொற்கால ஆட்சிம்பாங்க, மண்ணாங்கட்டி ஆட்சிம்பாங்க, வேலையில திண்டாட்டம்
தலைவிரிச்சு ஆடினது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான். ஜெயலலிதா அம்மா ஏதோ சட்டத்திட்டங்கள்லாம் பெண்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. அவங்க அரசியல் ரீதியா எப்படியா ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கான சில விஷயங்களை அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. அம்மா உணவகமா இருக்கட்டும், கோயில்கள்ல அன்னதானங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்க நல்லா செஞ்சாங்க. ஆனா விஜய் இன்னைக்கு வந்து 3 மாசம் ஆக போகுது, ஒரு நல்லது 31 பேருக்கு வேலை கொடுத்தாரு. இதுவே வந்து எவ்வளவு அபத்தமான விஷயம். அதுக்கு இப்போ கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இவர் வாய் திறக்கல, இப்ப மேல்முறையீடு போறேன் அப்படின்றாங்க. இதுவும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நேத்திக்கு கோயம்பேடுக்கு இவர் போனாரு இல்லையா, அங்க போனோடனே ஒரு லேடி நடந்து போனாராம். அதுதான் நியூஸ் தெரியுமா? கோயம்பேட்டுக்கு நடந்து சென்ற சிஎம். எப்படி வீல் சேர்ல தள்ளிட்டு போவீங்க சிஎம்? இல்ல, காலால தான் நடந்தாரு. காலால தானே வேற ஏதாவது நடந்திருக்கு? எல்லாரும் காலால தானே, எல்லாரும் நடந்து தான் போவாங்க, பறந்தா போவாங்க. இது ஒரு சேதி மசூர்னு போறானோ. காலால் நடந்து போனார், வாயால் சாப்பிட்டார், பூவால் எடுத்து போட்டார். இல்ல, ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் மகா ஊட்டியில இருக்கா, நான் போறேன், இங்க இருந்து கிளம்பாக்கம் போய் அங்க போய் ஊட்டி பஸ் ஏறி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் கோயம்பேடுக்கு கொண்டுட்டு வந்துருங்க, நீங்க எங்களுக்கு இது செஞ்சிட்டீங்கன்னா போதும், ஏமா உங்க வீட்டுக்குள்ள பஸ் வரும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. டிராபிக் இன்னைக்கே கோயம்பேடுல அவ்வளவு டிராபிக் இருக்கு. திமுக நோக்கி இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? விஜய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு எந்த வாயும் திறக்க, எந்த ஜேர்னலிஸ்டும் திறந்த மாதிரி தெரியலையே. எந்த ஜேர்னலிஸ்டா தரவங்க நடந்தீங்களா? எந்த ஜேர்னலிஸ்டை ஃபாலோ பண்றீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் எதிர்த்தாப்புல எவனாவது மாட்டினான்னா நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணீங்க, ஆதரவாளன்னு வருவான், அவன் வருவான், எல்லாரையும் பேசுவீங்க. விஜய் ஒரு பேட்டி எடுக்க துப்பு கிடையாது. இது ஒரு ஜேர்னலிசம். கேட்டா அப்ப திமுக என்ன செஞ்சது? திமுக செஞ்சதுங்க, திமுக செஞ்சது. திமுக செய்யலைங்க, அதுக்கு தானே நீங்க வந்தீங்க. அப்ப நீங்க இப்ப என்ன டேஷ் செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்க கேட்போம்ல, அதுக்கு பதில சொல்லுங்க. நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க. இன்னமும் நாங்க திமுகவே சொல்லணும்னா மோடி வந்து செத்து போன நேருவை கூப்பிடுறதும் இவங்க வந்து திமுக கூப்பிடுறதும் ரெண்டும் ஒன்னாவே இருக்கு, ஒரே கூக்குரலா இருக்கு. கதறது ரெண்டும் அந்த ஆளுக்கு 12-13 வருஷம் இந்த கதறல் நிக்கல, இவங்களுக்கு 3 மாசம் ஆகி இந்த கதறல் நிக்கல. ஆவுன்னா திமுக என்ன செஞ்சுச்சு, திமுக என்ன சரி திமுக செய்யல, அதனால தானே நீங்க ஓட் போட்டு நீங்க ஜெயிச்சு வந்தீங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நீங்க பேச வேண்டியதை பேசுங்க. நான் பேசலாம் மாட்டேன், நான் லெட்டர் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. செலக்டிவா கோவம் வருது. எல்லா ஜெர்னலிஸ்டுக்கு பார்த்தாச்சு. செலக்டிவா திமுக ஆதரவாளர் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கோவப்படுறது, திமுக காரங்கன்னா அவங்க கிட்ட கோவப்படுறது. ஏன் இது இந்த கோவம் ஆட்டிட்யூட்லாம் பாத்தீங்க இப்படி இப்படி மத்தவங்க கிட்ட எல்லாம் இந்த கோவமே வர மாட்டேங்குது. இப்போ திருமாவளவன் ஒண்ணு சொல்றாரு, திமுகவினர் கோபம் சரியானதேங்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் பேச என்ன, அவரே சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு பேச? இல்ல ஆலோசனை நம்ம சொன்னாரா? நான் நியாயத்தின் பக்கம் இருக்கிறேன். நான் ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, இந்த 1 மணி நேரம் பேட்டி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல நான் நியாயத்தின் பக்கமா இருக்கிறதுனால நான் விசிகா பக்கத்துல இருந்து நான் பேசுறேன். நீங்க இதை திமுகவோட முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல, என்னோட முடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்றது அவ்வளவு தெளிவா ஆலோசனை சொல்றாரு. திமுகவின் கோபம் நியாயமானதுங்கிற, இதுக்கு மேல நீங்க எல்லாம் சொல்றது பேசுறதுக்கு ஏதாவது இருக்காதுல, ஒரு இடமும் கிடையாது. நீங்களாம் ஜிப்பை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஏன் சொன்னோம், என்ன எதுக்கு பேசினாங்கிறது அவரே சொல்லிட்டாரு. திரும்ப திமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செஞ்சதுன்னா திமுக பேசுவோமா? இந்த வந்து 2500 போடுறனாப்ல, இன்னும் 1000 ரூபாய் போடல, 6 கேஸ்னாப்ல, வந்ததும் கையெழுத்து பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் இலவச போக்குவரத்து பண்ணனாப்ல, அதை காணும். என்ன விவசாய கடன் ரத்து சொன்னாரு. மின் கட்டணத்துல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குது. அத பத்தி எவனாச்சு வாய் தந்து பேசுனீங்களா? அத பத்தி ஒரு டிபேட் எந்த ஜெர்னலிஸ்டா எவன்டை கேட்டீங்களா? அத்தனை மக்கள் தாவேக்காரன் வந்தான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு மின்தடை நடக்குது, இது கவர்மெண்ட் என்ன பேசுது? மின் தடை மட்டும் இல்ல, மின் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா அவ்வளவு கேட்டா தவறு நடந்து விட்டது, ஆராய்ச்சி பண்ணி நுட்டுறோங்கிறாங்க. ஏங்க தவறு நடக்கும்னு சொல்லும்போது தவறே நடக்கலங்கிறீங்க, எல்லாம் எழுதுறாங்க, பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிறீங்க. அது எதுல வருது? தவறு நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஐடி விங் காரணம், ஆதரவாளனோ அதெல்லாம் ஒண்ணு நடக்கலன்னு அசிங்கமா போஸ்ட் போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்களே வந்து சொல்றீங்க தவறு நடந்துச்சுன்னு. இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து 60 கோடி ரூபாய் சொத்தை வித்திருக்காங்க இவனுங்க. அது தவறா உங்களுக்கு? எவ்வளவு ஃப்ராட்தனம் பண்ணுவீங்க? இதெல்லாம் எதுவும் கேக்குறது கிடையாது. அத பத்தி எல்லாம் நியூஸே வராது. அத பத்தி டிபேட் பண்றதுக்கும் அத பத்தி பேசுறவங்களுக்கு வாய் இருக்காது. திமுக மட்டும் அப்படி வாய்க்கிலேயே போகும். பேசுங்க சந்தர்ப்பத்தை கொடுங்க. இவ்வளவு நொட்டு நீங்க விஜயனை அரெஸ்ட் பண்ணாங்களாங்க, யாரு வந்து கேள்வி கேட்டீங்க? ஒருத்தன் பேசலையா?
யாரு வந்து கேள்வி சேனல்ல கேட்டீங்க? கூட பேசல. அந்த சும்மா எல்லாம் தனித்தனி இயக்கங்கள் வச்சிருந்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிசம் யூனியன் அதுதான் கேள்வி கேட்டதே ஒழிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிசம் கேள்வி கேட்டீங்க? அவங்க சேனல் கேள்வி அவங்க கேட்டாங்க. சேனலையும் கேள்வி கேட்கல. சன் நியூஸ்ல மட்டும் டிபேட் பண்ணாங்க. வேற யாரு பண்ணீங்க? இந்த அம்மால எங்க போச்சு இன்னைக்கு வந்து பேசுது? திமுக என்ன செஞ்சதுன்னா தைரியமான தாவேக என்ன செஞ்சது? பேச வேண்டியதானே இன்னைக்கு விஜயனோட அரசை எதிர்த்து உங்க சேனல் உங்களுக்காக போடுற விஜயனை எதிர்த்து எத்தனை ஜேர்னலிஸ்ட் பேசுனீங்க? வாயை திறக்கலாமா? நீங்களா வாயை திறக்கலாமா? உதயநிதி பேசினாரு, நீங்க பேசுனீங்களா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு நான் கேட்கிறேன். இதான் உங்க சக தோழரு, சக வேலை பார்க்குறவரு பொங்குறீங்க என்னமோ. நீங்களாம் எந்த ரைட்ஸும் உங்களுக்குலாம் பேசுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ரைட்ஸ் மீன்ஸ் எந்த அருகதையும் கிடையாது உங்களுக்குலாம். ஓகேவா? இன்னொன்னு மூளை இருக்கக்கூடியவங்க திமுக பர்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியாரிட்டின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு ஆட்டிடியூடு. கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல டைம் கொடுக்கணும்ல. இல்ல அதெல்லாம் இல்ல. யார் என்ன எதையும் நம்ம தவிர்க்க கூடாது, எல்லாத்தையும் பேச வேண்டியதான். இப்ப பேசுனதுனால இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, அது கரெக்ட். எக்ஸ்போஸ் ஆயிருக்குல்ல. இவ்வளவு நாள் ரொம்ப பம்மிக்கிட்டு நான் ரொம்ப சாப்பிட்டு நான் ரொம்ப டிப்ளமேட்டிக் நான் ரொம்ப நடுநிலைன்னு பேசினாம்மா, நடுநிலை நக்கிகள் எல்லாம் வராங்கல்ல, இந்த பொங்கிட்டு வராங்கல்ல. இவ்வளோ நாள் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது, இவ்வளோ லாக்அப் டெத் நடந்திருக்குது, இவ்வளோ போலீஸ் அட்ராசிட்டி நடந்திருக்குது. எங்கே போனீங்க நீங்க? எங்கே போனீங்க? எத்தனை தாவகக்காரங்கள்ட்ட மறைச்சு நீங்க கேட்டீங்க? போன ஆட்சியில் விட்டுருவீங்களா? எல்லா ஆட்சியிலும் கேட்கணும். போன ஆட்சியில பதில் சொல்லப்பட்டது. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல ராணிப்பேட்டையில நடந்த பிரச்சனைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விக்டிமா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. நீ கூப்பிட்டு விக்டிம்ல கூப்பிட்டு இன்டர்வியூ எடு, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாட்டு சப்போர்ட் டான்ஸ் ஆனா எடுப்பாங்க, அவங்க வீட்டுல சாவுன்னு எடுப்பாங்க, அவ்வளவுதான். சாவு வீட்டுல போய் கேமரா வைக்க சொன்னா 24 hours வச்சிருப்பாங்க. யார் வீட்டுல பிரச்சனை உரிமை பிரச்சனைனா போக மாட்டாங்க. சாவு வீட்டுல போய் கேமரா வச்சுட்டு எவ்வளவு நிக்க சொன்னாலும் அழகா நிப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த டூரு பாத்ரூம் டூர் வரைக்கும் போட்டாங்க. பாத்ரூம் டூர் எல்லா டூரும் போட்டாச்சு. அந்த டூரு இந்த டூரு அது இது எல்லாம் தெரியும். நீட்டுக்காக ஒரு டூர் போட முடியாது. நீட்டோட உரிமை என்ன அதை பத்தியெல்லாம் பேச முடியாது. பாண்டே உட்கார வச்சு பேசுவாங்க, ஆப்போசிட்ல யாரையும் கூப்பிட மாட்டாங்க. பாண்டே வருவார், வாரம் வந்து அவரோட எண்ணங்களை பிரதிபலிப்பாரு. அவரு தான் வந்து நிறைய பேரை பேட்டி எடுப்பாரு. வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எதுக்கு மற்றவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு எதுக்கு நீங்க என்னமோ பெருசா புடுங்குற மாதிரி ஏதோ டேஷ் பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் நீங்க ஆட்டிடியூட் இதுல இருந்து ஒண்ணுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஆட்கள் எல்லாரும் நடுநிலை நக்கிகள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் சூப்பரான ஆட்கள். இந்த அம்மாவுக்கு கோவம் வருங்கிறது இப்பதான் தெரியுது. இல்ல அந்த லேடி பேசுறது பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய நம்ம ஒன்றும் பெரிய இன்டெலெக்சுவல் டேஷ் மாதிரி பேசுறாங்கல்ல. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு கால அவகாசம்னு ஒன்று கொடுக்கணும். அவர் பதில் சொல்ல வர்றாரு, நான் கேட்டதுக்கு ஸ்ட்ரெயிட், நான் என்ன ஓ இஷ்டமானவுக்குலாம் வந்து எதிராளி பதில் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எனக்கு எப்படி தோணுதோ இல்ல நான் எப்படி சொல்ல போறேன்னு தோழர் ஏதோ இரிட்டேட் பண்ணிட்டாரு அவங்கள, ஏதோ ஈகோ டச் பண்ணிட்டாரு. உண்மையை சொன்னாலே இரிட்டேட் ஆயிடும். அது புரியாது அவங்களுக்கு. இந்த அணிலாண்டிங்களுக்குலாம் இந்த தற்கொலையானங்களுக்குலாம் உண்மையை சொன்னாலே இவனுங்க இரிட்டேட் ஆகிறாங்க. அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? கூத்தாடின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. தற்கொலைன்னு சொன்னா கோவப்படுறாங்க. நேத்து ஒரு அம்மா கோவப்பட்டது, அன்னைக்கு ஒரு அம்மா போராட்டத்துல போய் கோவப்பட்டுச்சா, நேத்து ஒரு அம்மா கோவப்படுது. என்ன விஜய் ஃபேன்ஸ்லாம் நீங்க தற்கொலைனா தற்கொலை தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல முடியும் முட்டாள் அதான் சொன்னாரு, கடவுளை கும்பிடுவோம் முட்டாள்னு சொன்னாரு பெரியாரு. ஓப்பனாவே சொன்னாரு, தமிழ்நாடே கதர்னுச்சு. ஆமா முட்டா பலன்னாரு. அதே மாதிரிதான் விஜயோட ஃபேன்ஸ் முழுக்க தற்கொலைங்க தான். ப்ரூஃப் பண்றது நான் ரெடி. அவ்வளவு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. யாராவது வந்து வாதம் பண்ணுங்க, தற்கூரி இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லுங்க, இப்போ பார்த்துக்கலாம்.